பேச வருபவர் எண் 23 விகாஷினி எஸ். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இளமை பருவத்தின் சவால்களை வழிநடத்துதல் எப்படி. இளமை கால சவால்களை கவனமாக கையாள்வது வாழ்வில் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் இவை மாணவர்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க கூடியது. இவற்றை எச்சரிக்கையோடு எதிர்கொண்டு இலக்கினை அடைந்தால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழலாம். முதலில் சமூக ஊடகங்கள் மற்றும் கைபேசி அடிமைத்தனம், மேலும் இனியவளை விளையாட்டுகள் போன்றவற்றில் நேரத்தை வீணாக்குகின்றன. ஆனால் இன்றைய இணையத்தின் மூலமாக நாம் எந்த நாட்டு மக்களிடமும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் விரல் நுனியில் தகவல்களை சேகரிக்கலாம். அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் புதிய மொழிகளையும் கற்க முடியும். ஆனால் இன்றைய இளைய தலைமுறையினர் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்பில் ரீல்ஸ் பார்ப்பதிலும் ஸ்டேட்டஸ் போடுவதிலும் கவனத்தை செலுத்துகின்றனர். தங்களது பொன்னான நேரத்தை சமூக ஊடகங்களில் செலவழித்து விட்டு கல்வியில் கோட்டை விடுகின்றனர். பெற்றோர்கள் மாணவர்களிடத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு பொருள் கைபேசி மட்டுமே. கைபேசி மற்றும் தொலைக்காட்சி பார்ப்பதற்கு நேர கட்டுப்பாடு கொடுத்து பெற்றோர்கள் தங்களால் இயன்ற அளவு பயன்பாட்டை குறைக்க வேண்டும். இரண்டாவதாக நண்பர்களின் தாக்கம். நல்ல நண்பர்களின் தேர்வு நல்ல எதிர்காலத்தை வழிவகுக்கும். அது மட்டுமின்றி வள்ளுவர் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சான் துயரம் தரும் என்கிறார். அதாவது ஒருவனது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு அறிந்து நட்பு கொள்ளாதவனுக்கு அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும். ஆகவே தீய பழக்கமுள்ளவர்களிடமிருந்து விலகி நல்ல நண்பர்களை கண்டறிந்து கல்வியில் சிறந்து விளங்குவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு படிக்க வேண்டும். இன்றைய இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் தீய பழக்கங்களை அவர்கள் நண்பர்களிடமே கற்றுக்கொள்கின்றனர். சில மாணவர்கள் தீய பழக்கங்களை மாணவ பருவத்திலிருந்தே ஆரம்பித்து அப்பழக்கத்திற்கு அடிமையாகி வெளியே வராமல் வீழ்கின்றனர். நல்ல நண்பர்கள் நம்மை நல்வழி நடத்துவார்கள். உன் நண்பர்களை காட்டி நீ எப்படிப்பட்டவன் என்று கூறுகிறேன் என்கிறது ரஷ்ய பழமொழி. அது போல ஒரு மனிதன் தன் நண்பர்களை வைத்தே மதிப்பிடப்படுகிறான். மூன்றாவதாக இளமைக்கால உடல்நிலை மற்றும் பருவ மாற்றங்கள். இத்தகைய காலகட்டத்தில் மாணவர்கள் வேகமான உடல் வளர்ச்சியை பெறுகின்றனர். மேலும் எதிர்பாலின ஈர்ப்பு, அது காதல் போன்றவை ஹார்மோன் மாற்றத்தினால் ஏற்படுகிறது. இதனை இளம் தலைமுறையினர் தவறாக புரிந்து கொண்டு தடமாறி செல்லாமல் கல்வியில் கவனத்தை செலுத்தினால் எதிர்காலம் சிறப்பாக அமையும். இறுதியாக மன அழுத்தம், மனசோர்வு, படிப்பில் நாட்டமில்லை காரணமாக சில மாணவர்கள் படிப்பில் பின்தங்கின்றனர். அத்தகைய மாணவர்கள் தங்களுக்கு எந்த துறையில் அதிக விருப்பம் உள்ளதோ அதை கண்டறிந்து அதற்கான தேடல்களையும் அது சம்பந்தமான புத்தகங்களையும் வாங்கி படிக்கலாம். தங்களது பொன்னான நேரத்தை சமூக ஊடகங்களிலும் கைபேசியிலும் செலவிடாமல் ஓவியம், நடனம், நீச்சல், தற்காப்பு கலைகள், தலைமை பண்புகளை வளர்த்தல், சமூக சேவை செய்தல் போன்றவற்றில் செலவிடலாம். ஆகவே தெளிவான